தன்னுடைய 21 வருட பாக்ஸிங் கரியர்ல 56 வெற்றிகள் பெற்றவர். 5 முறைதான் தோல்விகளை சந்திச்சவர். அந்த வெற்றி எண்ணிக்கையில 37 முறை நாக் அவுட்ல வென்றவர் முகமது அலி. ஹெவிவெயிட் சாம்பியன் டைட்டில 7 வருடங்கள் அவர்கிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒப்பற்ற பாக்ஸிங் வீரர் முகமது அலி. கேஷியஸ் மாஸ்லஸ் கிளேவா பிறந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய திறமையால் மேலெழுந்து வந்தவர். அந்த பெயருங்கிறது கருப்பின அடிமைத்தனத்தை குறிக்குதுன்னு சொல்லி இஸ்லாம் மதத்துக்கு மதம் மாறி தன்னுடைய பெயரை முகமது அலின்னு மாத்திக்கிட்டவர். அவருடைய போராட்டம்ங்கிறது வெறும் பாக்ஸிங் ரிங்குக்குள்ள மட்டுமே இல்ல, களத்துக்கு வெளியிலையும் நிதர்சனத்துக்கு எதிராக நிறையவே போராடினார். நிறவெறிக்கு எதிராக, ஆதிக்கத்துக்கு எதிராக அவர் ஓங்கி விட்ட குத்துகள் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கு. இப்படி வாழ்நாள் முழுக்க ஒரு போராட்டக்காரராகவே வாழ்ந்து பல வெற்றிகளை குவித்து பலருக்கு உதாரணமாக இருந்த முகமது அலி 1960ஆம் வருடம் முதல் ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் மேட்ச்ல தன்னுடைய முதல் வெற்றியை சுவைத்த தினம் இன்று. முகமது அலியுடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது துவண்டு போன அத்தனை பேருக்கும் புது தொடக்கத்தை தரக்கூடிய ஒரு உத்வேக வரலாறு. அதை முழுசா தெரிஞ்சுக்கணும்னா பிக் பேங் போகன் முகமது அலி அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல வீடியோ வரும், பாருங்க.